கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக 10 தலைமுறையா இந்த ஒரு குடவரையை குடைஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய மலையை கொஞ்சம் கொஞ்சமா குடைஞ்சு இப்படி ஒரு பிரம்மாண்டமான குடவரை கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லோரா கேவ்ஸ் அப்படின்னுவாங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு 34 கேவ்ஸ் இருக்கு. அதுல வந்து 16வது குகையை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 20 ரூபா நோட்டு இருந்தா உங்ககிட்ட அந்த 20 நோட்ல பாருங்க, இந்த ஒரு கரெக்டா இந்த ஒரு ஃப்ரேம் அப்படி நீங்க பார்க்க முடியும். கிபி 5ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 200 ஆண்டுகளுக்கு மேல இந்த ஒரு குடவரையை குடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய சிற்பங்கள் இருக்கு. சிவனுடைய சிற்பங்கள் இருக்கு. மகாபாரத நிகழ்வுகளை வந்து சிற்பமா செதுக்கியிருக்காங்க. ராவன் மலையை தூக்குற போல ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கஜலட்சுமியோட சிற்பம் இருக்கு. விநாயகருடைய சிற்பம் இருக்கு. அதாவது இந்த கோயிலையே யானை கூட்டம் தாங்குற போல ஒரு சிற்பம் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு கோயில் இருக்கு. கீழே ஒரு ஃப்ளோர் மேல ஒரு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையில வந்து இந்த குடவரை கோயில் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு கட்டப்பட்ட கோயிலே கிடையாது. ஒரு பெரிய மலையை குடைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு கலை பொக்கிஷங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ஒரு முறையாச்சும் இது போல இடங்கள்லாம் வந்து பார்க்கணும்.